எல்லாம் பேசுவான். பெண்ணிய இயக்கம், பெரிய பெரிய புரட்சிகர இயக்கங்கள், கோயிலுக்குள்ள பெண்களை போக கூடாதுன்னு ஒருத்தன் பேசல. இந்தியாவிலே நான் ஒருத்தன் தான் பேசிருக்கேன். அதுக்கு எதிராக ஒரு மேடையை போட்டு கருத்து சொல்ல துப்பு இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட். என்ன புதுசாடா கோர்ட்டுக்கு போக போறேன், இல்ல ஜெயிலுக்கு போக போறேன், என்னது பேசு. உடனே ஒரு ஐதீகம், பெண்கள் போனா ஐதீகம் கட்டுறோம். சரி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கோயிலுக்குள்ள இல்லையா அதிகம், அது உங்க ஐதீகமாடா? ஏன் பெண்கள் உள்ள போனா தீட்டாயிரம் புனிதம் கட்டும். சரி, நாட்டின் முதல் குடிமகனை ஏன்டா உள்ள சொல்றேன், இது ஐதீகமாடா? அந்த ஐதீகத்துல தீ வச்சு கொண்டு சொல்லு. ஏன் உள்ள? ஏன்டா யாரும் கேட்கல? அவனும் இந்து தானே, நானும் இந்து தானே. நீ உள்ள இருந்து மணி ஆட்டலாம், நான் உள்ளே வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சாதியை, மதத்தை நாங்க சாடுறோம், நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிறான். ஏன் அதுல அரசியல் செய்யக்கூடாதுங்கிறோம். அது நுட்பமா விளங்கணும். என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், அருமை தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். இத சாதி, மதம், கடவுள், இந்த மூன்று உணர்வு வந்து மனிதனுக்கு மட்டுமே ஆனது. உலகில் எந்த உயிரினத்திற்கும் சாதி, மதம், கடவுள், இந்த கர்மம் எல்லாம் கிடையாது. கடைசியாக பரிணாமத்தில் வந்த இந்த மனிதன் தான் இதுவரையும் முடிச்சுட்டு அழுகிறான்.